வயசான காலத்துல எது ரொம்ப அவசியம்? வாழ்க்கையில எதுக்கு நம்ம அதிகமான முக்கியத்துவம் தரணும்? ஒருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற விதமா தான் இந்த கதை இருக்க போகுது. ஒரு குட்டி கதை. அதை தெரிஞ்சுக்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாமா? ஒரு அழகான சின்ன கிராமத்துல நீரோடையோரமா ஒரு வீட்டை கட்டி ஒரு வயசான தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பட்டேல். அவங்க 2 பேருமே ரொம்ப நேசிக்கிற ஒரே பொருள் அவங்க வீட்டில் இருந்த கண்ணாடி தேநீர் ஜாடி. பளபளன்னு ரொம்ப அழகா பூ வடிவமைப்போட அமைக்கப்பட்டது. பல தலைமுறைகளா அந்த கண்ணாடி ஜாடியை பாதுகாத்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் மதிய நேரம் மிஸ்ஸஸ் பட்டேல் அலமாரிகளை சுத்தம் செய்யற போது கைப்பட்டு தவறி அந்த தேநீர் ஜாடி கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. மிஸ்ஸஸ் பட்டேலோட மனசே உடஞ்சி போச்சு. அதையும் தாண்டி அவரோட கணவர் இதை பார்த்தா என்ன சொல்லுவாருன்னு பயமும் அவங்களுக்கு இருந்தது. வீடு திரும்பின மிஸ்டர் பட்டேல் உடஞ்ச தேநீர் ஜாடியை பார்த்தாரு. அதோட அவர் மனைவியோட கண்கள்ல கண்ணீர் கோடுகளையும் பார்த்தாரு. அவர் கோவப்படாம பொறுமையா அவரோட மனைவியை அணைச்சி சொன்னாரு, சமயத்துல இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது சகஜம்தான். அது மட்டும் இல்லாம நம்மனால உடைமைகளை மாத்த கூட முடியும். எப்படியாவது அந்த தேநீர் ஜாடியை சரி செய்யணும்னு ரொம்ப தீர்மானமா இருந்தாரு மிஸ்டர் பட்டேல். உடஞ்ச கண்ணாடிகளை சேகரிச்சு அதை உள்ளூர்ல இருக்கிற கை தேர்ந்த ஜாடிகளை சரி செய்யற ஒருத்தர்கிட்ட கொடுத்தாரு. பல வாரங்கள் உன்னிப்பா கவனிச்சு வேலைப்பாடுகள் செஞ்சு அந்த தேநீர் ஜாடி பழைய மாதிரி அழகா மாறிடுச்சு. ஆனா சில வடுகளோட. இப்போ அந்த தேநீர் ஜாடியில இருந்து தேநீர் அந்த வயசான தம்பதிகள் குடிச்சப்போ அவங்க உணர்ந்தது, குறைபாடுகள் இருந்தாலும் முன்னைய விட அந்த ஜாடிக்கு உணர்ச்சி மதிப்பு அதிகமாயிடுச்சு. இது அந்த தம்பதிக்கு நடுவுல இருந்த அன்பு, மன்னிக்கிற குணம், அப்புறம் அவங்க அன்போட வலிமையை உணர்த்துச்சு. இவங்களோட பிணைப்பை பார்த்து அவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களும் இதே போல சின்ன சின்ன குறைகளை பெருசா எடுத்துக்காம அவங்களோட வாழ்க்கை பயணம் இவங்களை போலவே இருக்கணும்னு நினைச்சாங்க. துன்பம் பெரும்பாலும் வளர்ச்சி மற்றும் பிணைப்புகளை வலுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கொடுக்குது. சவால்களை எதிர்கொள்றதுல பொறுமை, மன்னிப்பு மற்றும் அன்புனால உடஞ்ச இதயங்களை கூட சரி செய்ய முடியும். அடுத்து ஒரு நல்ல கதையில சந்திப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.